ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்பான சகோதர சகோதரிகளே, உன்னதமான தேவனுடைய பரிசுத்தவான்களே, தர்மையான ஓய்வு நாள் காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பரலோக பிதாவினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாகி பெறுவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை மற்றும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெரிதான கிருபையினால நம்ம இந்த இடுக்கமான வழியில தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இன்றைய காலகட்டம் என்பது நமக்கு ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டமா இருக்குது. காரணம், நம்முடைய அன்பின் இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அதிகமாக நினைவுக்குரிய ஒரு முக்கியமான காலப்பகுதியா இருக்குது. அன்பான சகோதர சகோதரி, இந்த பஸ்கா நினைவு கூறுதல் காலப்பகுதியில பல்வேறு கோணங்களில நமக்கு சத்தியங்களை தேவன் வைத்திருக்காரு இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின தியானங்கள், அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட 2 அடையாள நினைவுச்சின்னங்கள், 2 அல்லது 3 இல்லைங்களா? அப்பம், திராட்சை ரசம், பாத்திரம் பத்தின முதல் தரமான மற்றும் ஆழமான கருத்துக்கள் நிறைந்த சத்திய பாடங்கள். அப்புறம் நியாயப்பிரமாண புஸ்தகத்துல யாத்திரா 12ஆம் அதிகாரத்துல தேவன் கொடுத்துட்ட அந்த முறைமைகள் அடங்கி இருக்கிற நிழலும் பொருளுமான காரியங்கள். அப்புறம் என்ன பார்க்கலாங்க? கர்த்தர் இயேசு கூட இருந்துட்டு சீஷர்களுடைய விசேஷமான வாழ்க்கை, சில ஸ்திரீகளுடைய விசேஷமான வாழ்க்கை, இதெல்லாம் எப்ப பார்ப்போம் அப்படின்னா, பஸ்காவின் காலப்பகுதியில் தியானிப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய குமாரன், அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சில விஷயங்கள். கடல் போல நம்முடைய 7ஆம் தூதர் பத்ராசில் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதுல ஒரு சில விஷயங்கள மாத்திரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கு அந்த தியானத்துல எடுத்துக்கொள்ளலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப இன்னைக்கான பாடம் எப்படி இருக்காது அப்படின்னா, அப்பம், திராட்சரசம், பாத்திரம், இல்ல யாத்திராகமத்தின் நிழலும் பொருளும் அந்த மாதிரி கோணத்துல பாடம் இருக்காது. மாறாக முழுக்க முழுக்க யார முக்கியப்படுத்தி பாடம் இருக்கும் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தியானிக்கிற ஒரு பாடமாக இருக்கும் அன்பான சகோதர சகோதரி. இந்த பாடத்திற்கான வசனத்தை நம்ம படிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நிலைமையில இருந்தார் நம்ம நல்லா தெரியும் இல்லைங்களா? ஐஸ்வர்யமான நிலைமையில இருந்தாரு. அந்த நிலைமையில இருந்து எங்க வந்தாருங்க? தரித்திர நிலைமைக்கு வந்தார். ஏன் வந்துட்டார் அப்படின்னா, யாருக்காக வந்தாருங்க? ஏன் தரித்திர நிலைமைக்கு வந்தார் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? நமக்காக இல்லைங்களா? ஒவ்வொரு மனுஷனையும் மீட்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார் அன்பான சகோதரன். சரி, ஒருவேளை இயேசு கிறிஸ்துனுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி வசனம் சொல்லும் பொழுது, அவர் எப்படி ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்துட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நம்ம என்னென்ன சொல்லலாங்க? அவருடைய ஐஸ்வர்யத்தை பத்தி லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா, நம்ம என்னென்ன சொல்லலாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம் தான் பிதாவாகிய தேவனால நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்டவர். மத்தவங்க எல்லாம் அப்படியாக நேரடியா சிருஷ்டிக்கப்படல. அப்புறம் தேவனை போல இருக்கிற ஒரே ஒருத்தர் யார் மாத்திரம் தான் சொல்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சொல்றோம். வேற என்ன சொல்லலாம் அவருடைய ஐஸ்வர்யம்னு சொல்லிட்டா? ஆ சகலத்தையும் பிதாவாகிய தேவன் யாருக்காக படைச்சிட்டாருங்க? குமாரனுக்காக படைச்சார். அதுவும் விசேஷமா அவரை கொண்டே படைச்சிட்டார் இல்லைங்களா? ஒரு வசனம் கூட படிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. 3 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, என் வசனம் பார்க்கும் பொழுது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனமா இருக்கு பார்த்தீங்களா? சகலமும்னா என்ன சொல்லலாங்க? ஏ டு கே சொல்லலாமா? ஏ டு ஒய் சொல்லலாமா? ஏ டு இசட். இது எல்லாத்தையும் உண்டாக்குனது யாருங்க? யார் உண்டாக்குனா எல்லாத்தையும்? வசனம் என்ன சொல்லுது? இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்டாக்குனாரு. சகலத்தையும் அவர் தான் உண்டாக்குனாரு. அவராலே அல்லாமல் வேறொன்றும் உண்டாக்கவில்லை என்று சொல்லும் பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் உண்டாக்குற லிஸ்ட் பிளான் பண்ணிட்டாரு. பட் அந்த லிஸ்ட்டை யார்ட்ட குடுத்துட்டாருங்க? ஒருவேளை நம்மள புரிந்து கொள்ற பாஷையில சொல்லணும் அப்படின்னா, அந்த பிளான ஃபுல்லா யார்ட்ட குடுத்துட்டாரு? குமாரன் கையில ஒப்பு குடுத்துட்டாரு. இப்ப குமாரன் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, பிதா விரும்பின மாதிரியே என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒவ்வொன்னுமே செய்தார். உதாரணத்துக்கு சீனாய் மலையில தேவன் வந்து மோசேக்கு பிளான குடுத்தாரு இல்லைங்களா? நீ ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமைகளை என்னென்ன மாதிரி செய்யணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அத கச்சிதமா யார் செஞ்சு முடிச்சா? மோசே செய்து முடித்தார். அதே போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் எதையெல்லாம் சிருஷ்டிக்க விரும்பிட்டாரோ, அது எல்லாவற்றையும் அப்படியே யார் சிருஷ்டித்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்தார். அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, எதெல்லாம் சிருஷ்டித்தார் அப்படின்னா, நம்ம லிஸ்ட் போடலாம் இல்லைங்களா? பரிசுத்தமுள்ள, கனமுள்ள தேவனுடைய தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? தூக்கத்துல, தரிசனத்துல, இல்ல நேரடியா? நானும் பார்த்ததில்ல. அப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள படிச்சு என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். அவங்க பரிசுத்தவான்கள், கனமுள்ளவர்கள்னு சொல்றோம். அப்ப அப்பேற்பட்டவங்கள படைச்சிருக்கான்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து எவ்வளவு கனமுள்ளவர். அப்புறம் பாருங்க, நம்ம பார்க்கிற சில நேரம் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற சூரியன். ஒரு சூரியன் அல்ல. பல சூரியன்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு இல்லைங்களா? சூரியன்கள், அப்புறம் நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் பாடம் படிக்கும்போதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? என்ன நட்சத்திரங்கள் படிச்சிருக்கோம்? நமக்கு அடிக்கடி மைண்டுக்கு வருது மிருகசீரிஷம், ஒரே நட்சத்திரம் தான். வேற என்னென்னங்க இருக்கு? என்னமோ சொல்றீங்க. சரி, நட்சத்திரங்கள் நெறைய இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தன்மையில இருக்குது இல்லைங்களா? அது எல்லாத்தையும் படைச்சிருக்காரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்புறம் நம்ம நாட்கள்ல வாழ்கிற ரொம்ப பிரம்மாண்டமான, கொடூரமான மிருகங்கள்லாம் என்ன சொல்லலாங்க? சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை இது நம்ம நாட்கள்ல. ஒருவேள தேவன் ஆதாம உண்டாக்குறதுக்கு முன்னாடி வாழ்ந்த நாட்கள்ல வாழ்ந்த கொடிய மிருகங்கள்லாம் என்ன சொல்லலாங்க? யோபு புஸ்தகத்துல தேவன் ஒரு லிஸ்டே போட்டிருக்காரு இல்லைங்களா? அப்ப இது எல்லாத்தையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படைக்கணும் இல்லைங்களா? இந்த பிரம்மாண்டமான மிருகங்கள் மாத்திரமல்ல, நம்ம கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்குங்களா? அமீபா நெறையா இருக்குங்களா? அது எல்லாத்தையும் யார் படைக்கணுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைக்கணும். அப்ப இவ்வளோ பிரம்மாண்ட காரியங்கள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படைக்கணும் அப்படின்னா, அவருக்கு எவ்வளோ ஞானம் தேவைப்பட்டிருக்கும்? தேவன் அவருக்கு எந்த அளவு மகிமைய குடுத்திருக்கணும் இல்லைங்களா? இப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு ஒரு ஒருத்தர விட்டுட்டோம். யார விட்டுட்டோம்? தேவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படைப்புல. நம்மள விட்டுட்டோம். லூசிபர், ஆமா. லூசிபர் இருக்கிறாரு. ஒரு சைடு அவர் இருக்கட்டும். ஒரு சைடு இருக்கட்டும் அவர் அப்படியே. தேவனுடைய பார்வையில முக்கியமானவங்க யாரு? நாம. ஒருவேளை இயேசு கிறிஸ்து பிதாவை சித்தத்தின்படி பிரம்மாண்டமா நெறைய விஷயங்கள் படைச்சிட்டாலும், அவர் படைச்ச விஷயங்கள பிரம்மாண்டத்திலும் பிரம்மாண்டம் யாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, மனிதர்கள் தான். தேவனுடைய சாயலின்படியும், ரூபத்தின்படியும் படைத்தார் அன்பான சகோதர சகோதரிகளே. இப்படியாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஐஸ்வரியத்த நம்ம என்ன பண்ணலாம்னா, லிஸ்ட் போடலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் படைச்சாரு. யாருக்காக படைச்சாருன்னா, அவருக்காக தான் படைச்சாரு. ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர்தான். அவருக்காக தான் தேவன் எல்லாத்தையும் படைச்சாரு. அவர கொண்டு என்ன பண்ணாருன்னா, படைத்தார் அன்பான சகோதர சகோதரி. அப்ப நம்ம இந்த விஷயங்கள்லாம் தியானிக்கும் பொழுது ஒரு காரியம் புரிந்து கொள்ள முடியுது. எந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கனம் வாய்ந்தவராக இருந்தார் அன்பான சகோதர சகோதரி. இன்னும் சில விஷயங்கள் கூட புரிந்து கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 23வது அதிகாரம், வசனங்கள் 20லிருந்து 22 வரைக்கும். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வா அவர் வாக்குக்கு செவிகொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். ஆமாங்க. இது நமக்கு தெரிஞ்ச பரிச்சயமான வசனம் தான். தேவன் இஸ்ரேல் ஜனங்கள எகிப்திலிருந்து மீட்டு கானானுக்கு கொண்டு போறதுக்காக வனாந்திரத்தில் நடத்திட்டு இருக்கும் பொழுது, ஏகப்பட்ட சேட்டைகள் யார் பண்ணாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணாங்க. நாமும் நாமளும் சில நேரங்கள்ல என்னதான் பண்றோங்க? அந்த மாரி தான் வழி தவறி தவறி போயிடுறோம் இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த இஸ்ரேல் ஜனங்கள வழிநடத்துற பொறுப்புல இருந்து தேவன் சில காலம் என்ன ஆனாருன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, அவங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் கூட தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னா,
நான் ஒரு தூதனானவரை அனுப்புறேன். அவருடைய வாக்க நீங்க என்ன பண்ணணும்? கேட்டு அவர் சொல்றபடி நடக்கணும்னு சொன்னார். அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, இதுல என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கனம் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, பாருங்க இந்த இடத்துல தூதனானவர் யார பத்தி தேவன் சொல்றாரு மோசேகிட்ட? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? பாருங்க இந்த வசனம் படிக்கும்போது, "வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன்." இப்போ ஒருவேளை அந்த தூதனானவர் வந்து, இஸ்ரவேல் ஜனங்கள பார்த்து, "நீங்க யெகோவா தேவனுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அவர்தான் சர்வலோகத்தின் தேவன். அவருக்கு எதிரா நீங்க எதுவும் பண்ணீங்க அப்படின்னா, அவர் பொறுத்துக்க மாட்டாரு. உங்கள தண்டிப்பார்ன்னு சொன்னாரு அப்படின்னா, அது ஒரு கோணம். ஆமா, யெகோவா தேவன் பெரியவரு. அவர் அனுப்பி யார் வந்திருக்கா? தூதனவர் வந்திருக்கிறாரு. அவர் யார பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? யெகோவா தேவனுடைய கனத்த குறிச்சு பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க விஷயம் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட். யார் யார பத்தி பேசிட்டு இருக்கா? சர்வலோகத்தின் தேவன் யாருக்கு கவனமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு மோசேட்ட? குமாரனாகிய ஆனா அந்த டைம்ல இயேசு கிறிஸ்துவுக்கு இப்ப இருக்க மகிமை இருக்குங்களா? இருந்துச்சுங்களா? இப்ப இருக்க மகிமை அவருக்கு இருந்துச்சுங்களா? சாவாமையோட இருந்தாரா? தொழுது கொள்றதுக்கு ஆராதனைக்கு பாத்திரவானா இருந்தாரா? அப்படி இல்ல இல்லைங்களா? ஆனா பிதாவுக்கு அடுத்தபடியா மகிமையில இருந்தார். ஆனா இந்த முக்கியமான மகிமைனா இல்லாம தான் இருந்தார் அன்பான சகோதர, சகோதரி. அப்படி இருக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா தேவன், அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. ஒருவேளை நீங்க அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல அப்படின்னா, நான் உங்களை தண்டிப்பேன்னு சொன்னாரா? அப்படியும் சொல்லல. மாறாக என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. எப்படி புரிஞ்சுக்கலாங்க இத? இப்ப மகனுக்கு பிதாவாகிய தேவன் கொடுக்க கனம் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு கனம் குடுத்து பேசுறாருன்னு. அவரை கோபப்படுத்தாதே. காரணம் ஏங்க? ஏன் கோபப்படுத்தக்கூடாது? உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாடு நாட்கள்ல நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்துட்டாருங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு பெர்சனா தான் இருந்திருக்கு. ஒருவேள இந்த நாட்கள் சொல்ல முடியாது. ஒருவேள ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் டீச்சர்ஸ்னா எப்படி இருப்பாங்கன்னா, சில பேர் பேர சொன்னாலே ஸ்டூடண்ட் என்ன ஆயிருவாங்க? பயந்து நடுங்குவாங்க. ஐயோ! அந்த டீச்சர். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கரெக்ட்டா இருப்பாங்க இல்லைங்களா? அந்த காலத்து வாத்தியார்கள். இந்த காலத்து வாத்தியார் நிலைமை வேற. ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கவனமா இருந்தாங்களா? அதே தான் பழைய ஏற்பாடு காலத்துல இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருந்தார் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா என்ன பண்ணாருன்னா, இருந்தார் அன்பான சகோதர, சகோதரி. ஏன்னா வசனம் பார்க்கும்போதே புரிந்துக்கிறோம். அவர் என்ன பண்ணக்கூடாது? கோவப்படுத்தக்கூடாது. ஒருவேளை இந்த நாட்கள்ல அவர் எத்தன முறை கோவப்படுத்தலாம்? லிஸ்ட்டே சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளோ கோவப்படுத்தினாலும் என்னதான் பண்றாரு நம்மள கிருபையா? மன்னிக்கிறார். ஒருவேளை அந்த நாட்கள்ல அப்படி வாய்ப்பு தேவன் குடுத்தாருங்களா? உடனே ஸ்பாட் பனிஷ்மென்ட். ஒண்ணு பூமி பொளந்துட்டு உள்ள போவாங்க. பிசாசும், மரணம், வியாதி வரும். இல்ல இத தூதர்கள் யாராச்சும் வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, அடிப்பாங்க. இல்ல பக்கத்து நாட்டுக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சண்டை போட்டு அவங்க நாசம் பண்ணிட்டு போயிருவாங்க. அப்படிதான் அந்த சூழ்நிலை இருந்துச்சு அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்படி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலேயே அவர் மீகாயில் தூதனா இருந்தபொழுது எந்த அளவுக்கு பிதாவாகிய தேவனுக்கு முக்கியமானவராக, கனப்படுத்த பாத்திரமாக இருந்தார்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. அப்போ இந்த வசனங்கள் படிக்கும்பொழுது நம்ம ஒரு விஷயம் ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் தான். மீண்டுமாக என்ன நினைவுபடுத்திக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதாரணமான ஒரு நபர் இல்ல. மாறாக பாருங்க, இன்னும் விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவா? இல்ல. சரி பிதாவுக்கு சமமானவரா? அவர் பிதாவும் இல்ல, பிதாவுக்கு சமமானவரும் இல்ல. ஆனா பிதாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரே ஒருத்தர் யாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம். குமாரனை கனம் பண்ணாதவன், அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவன். அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, குமாரனுக்குடைய முக்கியத்துவம் என்பது அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. சில வசனங்கள படிச்சிடலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமா அன்புக்குரிய சகோதர, சகோதரி. இதுதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம தியானித்தோம் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. பாருங்க ஒரு உதாரணம். ஆ எரியிற விறகு அடுப்பு இருக்கு பார்த்தீங்களா? விறகு அடுப்பு எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒருவேளை நெருப்பு அட்ஜஸ்ட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்?
வெளியில நெருப்பில்லாத பகுதிய புடிச்சு என்ன பண்ணுவோம்னா, அட்ஜஸ்ட் பண்ணி சரி செய்வோம் இல்லைங்களா? ஒருவேளை ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சூரியன்ல ஏதோ சில மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா, அந்த மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா, சுற்றுமைன்னு சொல்லி பண்ணுவாரா அவரு? எப்படி பண்ணுவாருங்க? ரொம்ப அசால்ட்டா, எளிமையா பண்ணிட்டு போவாரு பாருங்க. இடி, மின்னல் பார்த்து பயப்படுறோமா இல்லைங்களா? இப்பயும் நம்ம. எவ்வளோ பயமா இருக்கு. என்னதான் தேவன் மேல கர்த்தர் இயேசு மேல நம்பிக்கை, விசுவாசம் இருந்துட்டாலும், இடி, மின்னல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருது மனசுல? ஒரு பயம் வந்துருது. அது சில நேரங்கள்ல காரிருள் பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ வித்தியாசமான ஒரு பயம் வந்தது மனசுக்குள்ள இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது, பாருங்க ஒரு ஒரு மின்னல் அடிச்சுட்டு இப்படி அடிச்சுட்டு போகுது அப்படின்னாலே, அதுல இருந்து கரண்ட் எடுத்தோம்னா உலகத்தையே குடுக்கலாம்ன்னு சொல்லி என்ன சொல்றாங்க? விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா, அதுலருந்து எடுக்க முடியாது. ஒரு டைம் அடிக்கிற மின்னல்ல இருந்து கரண்ட் எடுத்தா உலகத்தையே குடுத்துடலாம். அந்த அளவுக்கு அதுல பவர் இருக்கு. அப்ப அத படைச்ச இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானவர் இல்லைங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, இப்படிப்பட்ட மகிமைக்குரிய பாத்திரராக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். இன்னொரு வசனம் கூட படிச்சிடலாம். யாத்திராகமம் 23, 21 மட்டும் படிங்களேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு. போதும் சிஸ்டர். அப்ப இந்த வார்த்தை பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர் வாக்குக்கு செவி கொடு. இது யார்ட்ட தேவன் சொல்றாரு அப்படின்னா, மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு. இந்த வார்த்தை படிக்கும்போது வேற ஏதாச்சும் ஞாபகம் வருதுங்களா? புதிய ஏற்பாட்டுல. அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அவர் வாக்குக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் வரலைங்களா? பிதாவாகிய தேவன் இங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன சொல்றாருன்னா, மோசே கிட்ட அவர் வாக்குக்கு செவி கொடுன்னு சொல்றாரு. அதே மாரி புதிய ஏற்பாட்டுல இந்த மாரி எதுவும் சொல்லியிருக்காருங்களா? அவர் வார்த்தைக்கு செவி கொடுங்கள்னு சொல்லிட்டு. ஆமா. வசனம் படிச்சிடலாம். எங்க படிக்கலாம் அப்படின்னா, ஆ மத்தேயு 17:5. அவன் பேசுகையில், இதோ, ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன். இவரில் பிரியமாயிருக்கிறேன். இவருக்குச் செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே பாருங்க, இந்த வசனம் எதுக்காக காண்பிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல ஒரு மகிமையில இருந்தாரு. அப்பயும் மனுஷங்க யாருக்கு செவி கொடுக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு செவி கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டுல அந்த மகிமைய விட்டுட்டு அடிமையின் ரூபத்துல வந்தாரு. அப்பயும் அவங்க யாருக்கு செவி கொடுக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செவி கொடுக்கணும். இப்போ மகிமையில எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவரா இருக்கிறாரு. இப்பயும் யாருக்கு செவி கொடுக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த சூழலில் இருந்துட்டாலும், அவருக்கு செவி கொடுக்கிற முக்கியமான கடமை யாருக்கு இருக்குது? அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இருக்குது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகள். அப்ப இப்படியாக இவ்வளவு மகிமைக்கு பாத்திரரா இருந்த இயேசு கிறிஸ்து மூலமாக தான், புது சிருஷ்டிகள்ன்ற ஒரு வித்தியாசமானவங்க உருவாக்கப்படுவாங்கன்றது தேவனுடைய தெய்வீக திட்டமாக இருந்துச்சு அன்பான சகோதர, சகோதரி. இத குறிச்சு ஒரு மறைவான முறையில வந்து பழைய ஏற்பாட்டுல வசனங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது வசனம் எங்க பார்க்கலாம்? நீதிமொழிகள் 9:5. நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து, நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். ஆமாங்க. இது ஆக்சுவலா எத பத்தி பேசுற வசனம் பழைய ஏற்பாட்டுல? ஞானத்த பத்தி பிதாவாகிய தேவன் பேசிட்டே வரும்போது, அதாவது சாலமன் எழுதிட்டே வரும்போது வரக்கூடிய வார்த்தை இது. ஞானம் யாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப வசனம் பார்க்கும்போது எப்படி இருக்குங்க? நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து, இது யார் சொல்றது? ஞானம் சொல்லுது பழைய ஏற்பாட்டுல. நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து, நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். தொடர்ந்து பின்னாடி வசனம் படிச்சா, அப்படி பண்ணாதான் ஜீவன்ற மாதிரியான வசனங்கள் இருக்குது இல்லைங்களா? இது எங்க கரெக்ட்டா பொருந்தி வருதுங்க? புதிய ஏற்பாட்டுல மேலறை வீட்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட பேசின அதே வார்த்தை இல்லைங்களா? நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து, நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் இல்லைங்களா? அங்க வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா வரும். ஆனா அர்த்தமானது ஒரே அர்த்தம் தான் அன்பான சகோதர, சகோதரி. அப்ப பழைய ஏற்பாட்டிலே தேவன் சில இடங்கள்ல இயேசு கிறிஸ்து மூலமா தான் இந்த முழு அளவுக்கு ரட்சிப்புன்றத மறைவாக சில விஷயங்கள் வைத்திருந்தார் அன்பான சகோதர, சகோதரிகளே. பாருங்க இப்படியாக மகிமைக்கும், கனத்திற்கும் பாத்திரராக இருந்துட்ட நம்முடைய இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அதெல்லாம் இழக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள அவரே விரும்பி போனார்ன்னு பார்க்கிறோம் அன்பான சகோதர, சகோதரிகளே. பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வளவு மகிமையில குடுத்திருந்தார் அப்படின்னா, ஆ எப்படி குடுத்திருப்பாரு? அதாவது உதாரணத்துக்கு தேவன் ஆதாம உண்டாக்குனாரு இல்லைங்களா? எப்படி உண்டாக்குனாரு ஆதாம? ஒரு மண்ண எடுத்து பெசஞ்சு அப்படியே உண்டாக்கிட்டாருங்களா? நெறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிற மாதிரி. இல்ல இல்லைங்களா?
பால் போல் வார்த்து தயிர் போல் ஒரே பன்னிருன்னு. அப்ப ஆதாம தேவன் உருவாக்குறதுக்கு எத்தனை நாட்கள் எடுத்திருப்பாரு? நமக்கு நல்லாவே தெரியும் தேவன் எதை செஞ்சாலும் மந்திரம் போட்டு செய்றவர் கிடையாது. எதையுமே அவர் இப்படித்தான் பண்ணுவாருங்க. நீடிய பொறுமையா, எதார்த்தமா தான் பண்ணக்கூடியவரா இருப்பாரு. அப்ப ஆதாம தேவன் உருவாக்குறதுக்கு எத்தனை நாட்கள் ஆயிருக்கலாம்? நமக்கு தெரியல. சரி, ஆதாம விட்டுறலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய நேரடி சிருஷ்டிப்பு, முதல் சிருஷ்டிப்பு இல்லைங்களா? அவரைப் போலவே அவர் இருக்கிறார்ன்னு சொல்லும்போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் அவருக்கு அவ்வளவு வல்லமை, மகிமை கொடுத்து உண்டாக்குனார்ன்னு சொல்லும்போது, ஒரு நாள்ல உண்டாக்கியிருப்பாருங்களா? ஒரு நொடியில உண்டாக்கியிருப்பாருங்களா? இல்ல சில நாட்கள் ஆயிருக்குமா? ஏன்னா இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு சிருஷ்டிகர் கிடையாது. இல்லைங்களா? நம்முடைய சிந்திக்கும் திறனுக்கும், கற்பனைக்கும் அப்பாற்பட்ட துதிகன மகிமைக்கு பாத்திரன்னு சொல்லும்போது, நம்ம நியாயமா சிந்திச்சு பார்த்தா, இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உருவாக்குறதற்கு சில நாட்கள் என்ன ஆயிருக்கும் கண்டிப்பா எடுத்திருக்கும் அன்பான சகோதர, சகோதரி. இப்ப என்ன பண்றாரு தேவன் அப்படின்னா, அப்படி குடுத்துட்ட அந்த மகிமையெல்லாம் இப்ப என்ன பண்ணி ஆகணும் அவரு? இயேசு கிறிஸ்துவிலிருந்து எடுத்து ஆகணும் இல்லைங்களா? ஏன்னா வசனம் படிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7 படிங்களேன். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமா அன்பான சகோதர, சகோதரிகளே, இது இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பார்ட் பத்தி இந்த வசனம் அப்போஸ்தலர் பவுல் பேசுறாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்களாம்? தன்னைத்தானே தாழ்த்தினார்ன்னு சொல்லும்போது, அவர் மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி நெறைய மகிமைகள் இருந்துச்சு இல்லைங்களா? அதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க? தாழ்த்தினார்ன்னா, அவர்ட்ட இருந்து அவரே எடுத்து போட்டார்ன்னு நம்ம என்ன பண்ணிறக்கூடாது? புரிஞ்சுக்கக்கூடாது. மாறாக என்ன பண்ணாருன்னா, தன்னை தாழ்த்துறதுக்கு யார்ட்ட ஒப்பு குடுத்தாருங்க? தன்னை தாழ்த்தி, தன்னை சிருஷ்டித்த, தன்னை உருவாக்கின பிதா கிட்ட என்ன பண்ணாருங்க? ஒப்பு குடுத்தாருங்க. இப்ப ஒப்பு குடுத்தவர பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருடைய மகிமை எல்லாத்தையும் என்ன பண்ணாருங்க? எடுத்தார். ஏன்னா, மகிமைய எடுக்காம குமாரன பூமிக்கு அனுப்ப முடியுமா? இயேசு கிறிஸ்து தன் மகிமையோட கூட பூமிக்கு மனுஷனா வந்துட்டு போ முடியுமா? நான் கேட்கிற கேள்விய நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சிந்திப்பீங்க. இயேசு கிறிஸ்து தன் மகிமை இழக்காமலேயே பூமிக்கு மனுஷனாக வந்துட்டு போக முடியுமா? அப்படின்னு கேட்டா முடியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல என்ன பண்ணியிருக்கிறாருங்க? அவர் மனுஷனா வந்திருக்கிறாரு. நல்லா கறியெல்லாம் சாப்பிட்டுருக்கிறாரு. முற்பிதாக்கள்ட்ட பேசியிருக்கிறாரு. அப்புறம் பரலோகத்துக்கு போயிரு. ஆனா இப்ப அதே மாதிரி மனுஷனா வந்து ஈடுபலி கொடுக்கணும்ன்றது தேவனுடைய தெய்வீக திட்டமான்னு கேட்டா, பிரதர் ரசூல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. 5த் வால்யூம்ல அப்படி கிடையாது. அவர் மனுஷனை மீட்க மனுஷன பூமிக்கு வரணும் அப்படின்னா, ஏற்கனவே அவருக்கு இருக்கிற எல்லா மகிமையும் என்ன பண்ணி ஆகணும் அவரு? இழந்துட்டு இந்த பூமிக்கு வரணும் அன்பான சகோதர, இது வந்து எங்க படிக்கலாம்? 5த் வால்யூம்ல பேஜ் நம்பர் 140ல நீங்க வீட்ல என்ன பண்ணுங்கன்னா, தியானிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. அப்போ இயேசு கிறிஸ்து தன் மகிமை பிதாவாகிய தேவன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாருங்க? ஒப்பு குடுத்துட்டாரு. இப்ப பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? அவருக்கு ஒரு சரீரத்த என்ன பண்ணாருங்க? ஆயத்தப்படுத்தினார். எங்க படிக்கலாம்னா, ஆ எபிரியர் 10ஆம் அதிகாரம் 5, 6, 7. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலி எபிரியர் 10 ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போது சிஸ்டர் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, முக்கியமா 5ஆம் வசனம் பார்க்கும் பொழுது என்ன நடந்திருக்குங்க? ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணீர்ன்னு அங்க ஆண்டவர் இயேசு சொல்றாரு. எந்த சரீரம் இது? எபிரியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. ஏனென்றால் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும்
கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அப்போது சிஸ்டர் என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு. அப்ப வசனம் படிக்கும்போது என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணாருங்க? ஒரு சரீரத்த ஆயத்தம் பண்றாரு. எதுக்காக? அவர் பூமிக்கு மனுஷனா போய் ஈடுபலி கொடுக்கணும். சரி, அந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் அப்படின்னா, தேவதூதர்களை காட்டிலும் மகிமை குறைந்த சரீரம். இன்னொரு வார்த்தையில என்ன சொல்லிடலாங்க? மனிதனானார். சரிங்களா? மனிதனானார். ஒருவேளை ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, என்ன வித்தியாசம் சொல்லலாங்க? சரி, அதுல நெறைய பாயிண்ட் வரும். சுருக்கமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் மனுஷனானார்ன்னு சொல்லும்போது, மத்த மனுஷங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆதாமின் சந்ததியில யாரும் வரல? இயேசு கிறிஸ்து வரல. மாறாக அவர் வந்து ஸ்திரீயின் வித்தாக தேவனுடைய அதிசயமான முறையில என்ன பண்ணாருன்னா, பிறந்தாருன்னு பார்க்கிறோம். அதனால அவர்ட்ட என்ன இல்லைங்க? பாவம் இல்ல. அவர் பரிபூரண உள்ளவரா இருந்தாரு. ஆனாலும் கூட எப்படிப்பட்டவர் தான் அவருங்க? அடிமையின் ரூபம்னு தான் என்ன சொல்றது? சகோதர சகோதரி. சரி, இப்போ அவ்வளவு மகிமையில இருந்த இயேசு கிறிஸ்துவ ஒரு சரீரத்த, ஒரு அடிமையின் சரீரத்த தேவன் உண்டாக்கி பூமிக்கு அனுப்புறாரு அப்படின்னா, தேவன் என்ன செஞ்சிருக்கணும்? குடுத்த மகிமை எல்லாத்தையும் எடுத்திருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துக்கு மகிமையை குடுக்கறதுக்கு சில நாட்கள் தேவனுக்கு ஆயிருக்குமா? ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா உருவாக்கியாருன்னு சொல்லும்பொழுது, இப்ப அந்த மகிமைலாம் எடுத்தாரு அப்படின்னா, ஒரு செகண்ட்ல எடுத்திருப்பாருங்களா? இல்ல ஒரு நாள்ல எடுத்திருக்க முடியுமா? அப்படின்னு அன்பான சகோதர, சகோதரிகளே, அப்படி எடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணல? பார்க்கல. ஆனா தேவன் எதார்த்தமா எல்லாத்தையும் செய்றதுனால, நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது, அவ்வளோ பிரம்மாண்டமான மகிமைக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்துவின் மகிமைய, ஒரு நொடி பொழுது தேவன் என்ன பண்ணியிருக்க மாட்டாரு? எடுத்திருக்க மாட்டார். மாறாக அவர் மகிமையை எடுக்கிறதுக்கு தேவனுக்கு சில காலங்கள் ஆகியிருக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒரு நபர் இல்லையா? அவருக்கு உணர்வுகள் உண்டு. அவர் மனுஷனா இருந்தாலும் சரி, தேவகுமாரனா இருந்தாலும் சரி, மீகாயேல் தூதரா இருந்தாலும் சரி, அவருக்கு உணர்வுகள்னு உண்டு இல்லைங்களா? அப்போ அவருடைய மகிமையெல்லாம் எடுக்கும் பொழுது, ஒருவேள உணர்வுகள் அவருக்கு பாதிப்பு இருந்திருக்குமா? ஒரு கோணத்த சிந்திச்சு பார்த்தோம்னா, அத குறிச்சு வேதம் என்ன சொல்லலங்க? பதிவு செய்யல. ஆனா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரு உணர்வுள்ள ஒரு சிருஷ்டியா இருந்ததுனால, கொடுத்த மகிமை அவற்றிலிருந்து எடுக்கும் பொழுது, சில பாதிப்புகள் ஒருவேளை என்ன ஆயிருக்கலாம் அவருக்கு? இருந்திருக்கலாம் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏதோ பூமியில 3 வருஷம் தன்னை தாழ்த்தி மரணம் வரைக்கும் தாழ்த்தினாருன்னு பார்த்துட்டோம்னா அப்படி இல்ல. அவர் எங்க இருந்தே தாழ்த்த ஆரம்பிச்சுட்டாருங்க. பரலோகத்துல இருந்து என்ன பண்ணிட்டாருங்க? தன்னை தாழ்த்த ஆரம்பித்தார் அன்பான சகோதர, சகோதரி. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பிதாவாகிய தேவன் எடுத்தார்ன்னு சொல்லும்போது, அது எவ்வளவு நாட்கள் ஆச்சு, எவ்வளவு காலங்கள் ஆச்சு, எப்படி எடுத்தார் நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த மகிமையை எடுத்திருக்காருன்னு சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் என்ன 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 ஆக்கிட்டாருங்க? 100% மகிமையில இருக்கிறாரு அப்படின்னா, பூமிக்கு இயேசு கிறிஸ்து மனுஷனா வரணும்னா எத்தன பெர்சன்டேஜ் குறையணும் அவரு? 0% அடிமையின் ரூபம்ன்னு சொல்லும்போது 0 முழுசா என்ன ஆயிட்டாருங்க? எம்ப்டி ஆக்கிட்டார். அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, ஒருவேளை இந்த மகிமையெல்லாம் தன் பெற்றுக்கொண்ட மகிமையெல்லாம் இழக்கும் பொழுது, ஒரு நபராக, ஒரு உணர்வு உள்ளவராக இருந்த இயேசு கிறிஸ்து, அதனால பாதிக்கப்பட்டாரா இல்லையா நமக்கு தெரியாது அன்பான சகோதர, சகோதரிகளே. ஆனா, அது ஒரு உச்சக்கட்ட ஒரு அன்பின் தியாகம் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. அவர் பூமிக்கு மனுஷனா வரும்போது ஆதாம மாதிரி தேவன் ஒரு தோட்டத்துல கொண்டு போய் அவர வச்சுட்டாருங்களா? எப்படிதான் வச்சாருங்க? பாருங்க, இந்த பிரம்மாண்டத்துக்கு சொந்தக்காரர், பல கோள்கள படைச்சவரு, பல கிரகங்கள படைச்சவரு, எவ்வளவு பெரியவர் நம்ம சொல்ல முடியுமா அவரால? நமக்கு வார்த்தைகள் இல்ல. அப்படிப்பட்டவர, ஒரு ஸ்திரீயினுடைய வயித்துக்குள்ள, ஒரு முக்காலுக்கு முக்கால் இடத்துக்குள்ள என்ன பண்ணிட்டார் தேவன்? அடக்கிட்டார். எவ்வளவு ஆச்சரியம் அது! இப்ப பரலோகத்துல இயேசு கிறிஸ்து அந்த டைம்ல இல்ல. வேற எங்க இருந்தாரு? பூமியில இருந்தாரு. பூமியில எங்க இருந்தாருங்க? ஒரு ஸ்திரீயினுடைய வயித்துக்குள்ள இருந்தாரு. எப்படிப்பட்டவரா இருந்தாரு? சிந்திச்சுட்டு இருந்தாரா? இந்த பூமியில போய் நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தாருங்களா? நினைவுகள் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? எடுத்துட்டாரு. அப்ப மத்த குழந்தைகள் போல எதார்த்தமா வளரக்கூடிய ஒரு நிலையில தான் யார் இருந்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார் அன்பான சகோதர, சகோதரி. அப்ப இது இது தியானிச்சு பார்க்கும்பொழுது, சிந்திச்சு பார்க்கும்பொழுது, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. ஏன்னா, அவ்வளோ மகிமைக்கு சொந்தக்காரர், இந்த உலகத்தையே படைத்தவர். இப்ப எங்க இல்ல? பரலோகத்துல இல்ல. எங்க இருக்கிறாரு? ஒரு ஸ்திரீயினுடைய வயித்துக்குள்ள இருக்கிறாரு அன்பான சகோதர, சகோதரிகளே. பாருங்க, இதெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்குதுங்க? நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு உலகத்தார் சொல்ற மாரி தான் இருக்கு. ஆனா அன்பான சகோதர, சகோதரிகளே, இது நடந்த உண்மை அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. அப்ப தேவன் செய்த அந்த பிரம்மாண்டமான காரியம் பார்க்கும்பொழுது, நமக்கு அப்படியே இந்த விஷயத்தை யோசித்து பார்க்க போனா, ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன பண்ண முடியல? யோசிக்கிறதுக்கு நம்மட்ட என்ன இல்லங்க? பரிசுத்த ஆவியும் இல்ல, அந்த அளவுக்கு ஞானமும் இல்ல. ஒண்ணு மட்டும் செய்றோம். என்ன அப்படின்னா, கண்ண மூடிக்கிட்டு அப்படியே விசுவாசிக்கிறோம். ஆமென். இது அப்படியே நடந்துரும்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் நம்ம? விசுவாசிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்ன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தன் மகிமையெல்லாம் இழந்து இந்த பூமிக்கு நம்மை மீட்பதற்கு மனுஷனாக
வந்தார் அன்புக்குரிய சகோதர சகோதரி. பாருங்க அவருடைய மாம்ச சரீரம் எப்படிப்பட்டது? பூமின்றது அவருக்கு எப்படிப்பட்ட இடம்? அவர் பரலோகத்துல ரொம்ப சுத்தமுள்ளவரா, ரொம்ப தூய்மையானவரா இருந்திருக்கணும். அவர் வந்த பூமி அப்படி இருந்திருக்குமா? அதே மாதிரி இருந்திருக்குமா? சிந்தனை அளவிலும் எதார்த்தமா பிராக்டிகலோட பார்க்கும்போது சில சுவாசனைகள், சில வாசனைகள் கூட அவருக்கு என்ன ஆயிருக்கும் கண்டிப்பா? பிரியமில்லாதவைகள்லாம் இருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள் எல்லா மனமும் நமக்கு பிடிக்குதுங்களா? சில நேரம் சில பக்கத்துல உட்கார கூட மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஏதோ வித்தியாசமான வாடை அவர்ட்டருந்து வருதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? தள்ளி வைக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது அப்படிலாம் அவர் பண்ண முடியுமான்னு கேட்டா, இல்ல. சரி இன்னொரு கோணத்துல சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் பூமியில இருந்துட்டா, கொஞ்சம் பூமியில இருக்கிறதுனால கொஞ்சம் சோர்வா இருக்குது. நான் நேரடியா பரலோக பிதாட்ட போய் வெளிய கொஞ்சம் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துர்றேன்னு சொல்லிட்டு, பரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா அவரால? அந்த 33 வருஷங்கள்ல. மத்த தூதர்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அதே மாதிரி அவரால போயிட்டு வர முடியுமா? அப்படி நிர்மல தேவன் படைச்சிட்டாருன்னு கேட்டா, அதுவும் முடியாத அவரால அவரால முடியாத அன்பான சகோதர, சகோதரி. ஏன் அப்படின்னா, அவர் தேவதூதரை காட்டிலும் சிறிய நிலைமைக்கு தான் தேவன் என்ன பண்ணாருங்க? உண்டாக்கிட்டாரு. அப்போ இயேசு கிறிஸ்து நெனச்சாலும் எங்க போ முடியும் அந்த டைம்ல? பரலோகம் போயிட்டு ஒரு நாள் மாத்திரம் நைட்டு பரலோகத்துல இருந்துட்டு, அடுத்த நாள் காலையில எங்க வந்துரலாம்? பூமிக்கு வந்துட்டனால என்ன பண்ண முடியாதுன்னு அவரால விரும்பினாலும் செய்ய முடியாது. அப்ப அந்த அளவுக்கு மகிமை குறைந்த நிலையில தான் எல்லாம் அறிந்தவராக என்ன பண்ணாருன்னா ஒப்புக் கொடுத்தாரு. தேவனும் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரை அனுப்பினார் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது, இன்னொரு கருத்து கூட இருக்கு கிறிஸ்தவ உலகத்துல. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவதாரம் எடுத்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவதார புருஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவதாரம்னு சொல்லிட்டு. ஆனா நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ரசல் சொல்லும்பொழுது, அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல அப்படின்னா, அவதாரம் எடுக்கவில்லைன்னு சொல்லலாம். அது அவதாரம்னா என்ன அப்படின்னா, அவர் எப்படி குழந்தையோட வயித்துக்குள்ள மகிமை குறைந்தவராய் இருந்தாரோ, அதே நேரத்துல பரலோகத்துல தேவனாகவும் இருந்தார். அவர் எப்படி பூமியில பசியோட இருந்தாரோ, அதே நேரத்துல பரலோகத்துல பசி இல்லாமலேயும் இருந்தார். அவர் எப்படி பூமியில வலிகள அனுபவிச்சாரோ, அதே நேரத்துல பரலோகத்துல வலியே இல்லாதவராகவும் இருந்தார். அவர் எப்படி பூமியில அடிமையின் ரூபத்துல இருந்தாரோ, அதே நேரத்துல பரலோகத்துல ராஜாதி ராஜாவாகவும் இருந்தார். அப்படின்றது தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய நம்பிக்கை அன்பான சகோதர, சகோதரி. ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது ரசூல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அது வந்து மாய்மாலம்னு சொல்றாரு. மாய்மாலம், அது வந்து ஏமாத்து காரியம். அது வந்து ஒரு சினிமா போலன்னு சொல்றாரு. ஒரு நாடகம் ஒரு 3 மணி நேரம் எப்படி சினிமா எடுக்குறாங்க, கற்பனை கதாபாத்திரம் எடுக்கிற மாரி ஒரு சினிமா போல போயிரும். தேவன் அப்படி செய்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மாறாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு எப்படி வந்துட்டாரு அப்படின்னா, அங்க கொஞ்சம் மகிமைய வச்சுட்டு, இங்க கொஞ்சம் மகிமைய குறைச்சுட்டு வரல. அங்க முழு மகிமை, இங்க மகிமை இல்லாதவர் அப்படியும் வரல. எல்லா மகிமையும் விட்டுட்டு அடிமையின் ரூபத்துல முழுக்க முழுக்க மனுஷனாக பூமிக்கு வந்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஒரு முறை பார்த்துடலாம். யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்ப இந்த வசனம் தான் அநேகருடைய தவறான புரிதலுக்கு ஒரு காரணமா இருக்குது. இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? பரலோகத்தில் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும், பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் எல்லாம்ன்னு சொல்லுவோம். அப்ப ஒரே நேரத்துல மேலிருந்து கீழயும் இறங்கிட்டாரு. கீழ இறங்குன அதே இடத்துல எங்க இருக்கிறாரு? மேலேயும் இருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னா, சர்வ வியாபி. அவர் எங்கே இருப்பாரு? எல்லா இடத்துலயும் இருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால தான் திருத்தூதர் கோட்பாடு கூட வந்துச்சு அன்பான சகோதர, சகோதரி. ஆனா பிரதர் ரசல் சொல்லும்போது சொல்றாரு, அந்த விச் இஸ் இன் ஹெவன் பரலோகத்தில் இருக்கிறவருமான வார்த்தை வந்து மூலப்பிரதிகள்ல, பழைய மூலப்பிரதிகள்ல அது இல்லை. அது பின்னாட்கள்ல கூட்டி சேர்க்கப்படுதுன்னு சொல்றார். அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, அப்ப இந்த வசனத்தோட மொழிபெயர்ப்பு தவறான மொழிபெயர்ப்பு அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப இயேசு கிறிஸ்து அவதாரமா மனுஷனா பூமிக்கு வரல. அவர் ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல மனுஷனா வந்துட்டு போற மாரி அவர் என்ன பண்ணல? பூமிக்கு வரல. அவர் மனுஷனை மீட்க குழந்தையா வந்தப்போ முழு மகிமையுமே விட்டு குடுத்துட்டு, அவர் அடிமையின் ரூபத்துல தான் இங்க வந்தார் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. சரி அடிமையின் ரூபத்துல வந்திருந்த இயேசு கிறிஸ்து பூமியில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாருங்க? ஒருவேளை நம்ம இப்படி சொல்லலாம். இந்த உலகத்திலேயே யாருக்குமே கொடுக்காத அளவுக்கு அதிகமுள்ள ஆவிய பிதாவாகிய தேவன் யாருக்கு தான் குடுத்திருந்தான்? இயேசுக்கு தான் குடுத்தார். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் அளவில்லாமல் நிரப்பப்பட்டிருந்தார். அப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருந்துச்சுங்க? பூரண அறிவு இருந்துச்சு இல்லைங்களா? அவர் பரிபூர்ண மனுஷனா இருந்தார்ல. அதனால அவர் பூமியில அடிமையின் ரூபத்துல இருந்துட்டாலும் கூட, அவர் ஓரளவு நல்லா தான் வாழ்ந்தார் அப்படின்ற ஒரு புரிதல் கூட ஒருவேளை நமக்கு என்ன பண்ணலாம்? ஏற்படலாம். ஏன்னா பூமியில மனுஷனா இருந்தாலும் கூட அவருக்கு அளவில்லாத பரிசுத்த ஆவி இருக்குது. கூடவே பரிபூர்ண மனுஷன். பயங்கரமா என்ன பண்ணுவாரு அவரு? யோசிப்பார், எல்லா வேலையும் செய்வாரு. அதனால பூமியில இருந்துட்டாலும் கூட அவர் கஷ்டமே படலன்ற ஒரு ஃபீலிங் கூட என்ன பண்ணலாம்ங்க? நமக்கு ஏற்படலாம். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? அற்புதங்கள், அதிசயங்கள செஞ்சார் இல்லைங்களா? அந்த அற்புதங்கள், அதிசயங்கள எப்படி செஞ்சுட்டாருங்க அவரு? இப்ப தண்ணீர திராட்சைரசமா மாத்துனாரு இல்லைங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டாருங்களா? செய்ய வேண்டிய முறைமைகள செஞ்சாரு. என்ன பண்ணாங்க?
தண்ணி திராட்சரசமா மாறிடுச்சு. அப்புறம் நிறைய ஜனங்களுக்கு 5000 ஜனங்களுக்கு 7000 ஜனங்களுக்கு சாப்பாடு வனாந்திரத்துல சாப்பாடு கொடுத்தாரு இல்லைங்களா? அதுக்கு ஏதாச்சும் ரிஸ்க் எடுத்தாருங்களா? ஜெபம் பண்ணார் தேவன் கிட்ட இல்லைங்களா? ஜெபம் பண்ணாரு. ஆச்சரியமான விதத்துல எல்லாருக்கும் என்ன கிடைச்சுங்க? சாப்பாடு கிடைச்சுச்சு. அப்ப இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு அற்புதங்கள், ஒவ்வொரு அதிசயங்கள்லாம் பண்ணாருன்னு சொல்லும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாங்க? அவர் இப்படி திரும்பினா 10,000 பேர் சுகமாகுறாங்க. அவர் இப்படி திரும்பினா இப்ப நிறைய பேர் உயிரோட எந்திரிக்கன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை இன்னைக்கு பெயர் சபைகள்ல கை நீட்டினா பொத்து பொத்துன்னு விழுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ரொம்ப ஈஸியா எல்லா அற்புதங்களும், அதிசயங்களும் செஞ்சுட்டாருங்களா? குருடர் மேல அவருக்கு என்னப்பா ஒரு குருடனை பார்த்து கைய வச்சாருன்னா, குருடன் ஆட்டோமேட்டிக்கா திறந்துருவான். ஒரு முடவன போய் இப்படியே பார்த்துட்டு இருந்தாருன்னா, முடவன் என்ன ஆயிருவான்? துள்ளி குதிச்சு எந்திரிச்சுருவான். அந்த அளவுக்கு வல்லமையோட தான் இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னு சொல்லி என்ன பண்ணலாம் நம்ம? நினைக்கலாம் இல்லைங்களா? பாருங்க நாம கூட பெயர் சபையில இருக்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. ஆண்டவரே சுகமாக்குற வல்லமைய பத்தி நீங்க பைபிள்ல செஞ்சிருக்கிறீங்க. இப்ப நாங்களும் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி செஞ்சா தான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்படி செஞ்சா தான் மத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க? விசுவாசித்து உங்கள ஏற்றுக்கொள்வாங்க. நீங்க மாத்திரம் செஞ்சீங்க. ஆனா நாங்க செய்ய முடியலையே. நாங்க எப்படி போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது? அதனால சுவிசேஷம் அறிவிக்க மாட்டேன். அப்படின்ற ஒரு 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 முடிவுல கூட பழைய ஏற்பாட்டுல இது மன்னிக்கணும். பெயர் சபையில இருக்கும்போது கூட நானு இருந்தேன் அன்பான சகோதர, சகோதரி. ஏன்னா அப்ப என்ன ஆசை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அற்புத அதிசயம் செஞ்ச மாரியே நானும் நான் போய் யார் தலைமையில கை வைக்கிறேனோ, அவங்க வியாதிகள் நீங்க சுகமாகணும். இந்த மாரி ஆசைலாம் இருந்துச்சு. ஆனா அன்பான சகோதர, சகோதரிகளே, இந்த இயேசு கிறிஸ்து வியாதிகள சொஸ்தமாக்குன விதத்த பத்தி நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதர் எழுதும் பொழுது, நம்முடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டான வார்த்தைகள என்ன பண்றாருன்னா பதிவு செய்றார். இயேசு கிறிஸ்து வந்து அற்புத அதிசயங்கள ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாரா அப்படின்னா, இல்லையாம். அப்படி பண்ணலையாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, பண்ணியிருக்காரு அன்பான சகோதர, சகோதரி. அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஆ 5த் வால்யூம்ல 148வது பக்கம். சிஸ்டர் அந்த நோட்ஸ் இதுல ஸ்க்ரீன்ல வரும். அதிலயும் படிங்க, இல்ல அதுல கூட படிங்க நீங்க. 5த் வால்யூம்ல 148வது பக்கம் 2nd பேராகிராஃப். நம்முடைய மீட்பருக்கு உன்னதத்திலிருந்து வரும் பலனை அளவில்லாமல் பிதா கொடுத்திருக்கிறார். ஆகவே எவ்விதத்திலும் தனது திட்டத்தை நிறைவேற்றுவார் என்பதில் எவ்வளவும் ஐயம் கொள்ளக்கூடாது. எனவே கிறிஸ்து தன்னுடைய வல்லமையையோ பலத்தையோ கொஞ்சமேனும் இழக்காமல் மனிதருக்கு அரிதான எந்த காரியமும் செய்யும் வல்லமை அவரிடத்தில் இருந்தது. எனவே இயேசு கிறிஸ்து அரிதான தனது வல்லமையை கொண்டு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியதும் திரளான ஜனங்களுக்கு போஜனம் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கவை. ஆமாங்க. இது எல்லாமே இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணிட்டாருங்க? தேவன்ட்டருந்து பெற்றுக்கொண்ட ஆவியினால என்ன பண்ணிட்டாருங்க? ரொம்ப எளிமையாக பண்ணி முடிச்சுட்டாரு. அவரால இன்னும் பிரம்மாண்டமான காரியங்கள அந்த மாரி பண்ண முடியும். அந்த அந்த விதத்துல பார்க்கும்போது அற்புத அதிசயங்கள். ஆனால் வியாதிய சுகமாக்குன விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அத பத்தி பிரதர் என்ன சொல்றாருன்னா படிங்க சிஸ்டர். ஆனால் வியாதிகளை குணப்படுத்தும் போது அவர்களின் நோய்களை தம்மீது ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலை தந்தாரே அல்லாமல் தன்னிடம் இருந்த அற்புத சக்தியினால் அதை செய்யவில்லை. எவ்வளவு அதிகமாக வியாதியஸ்தர்களை குணப்படுத்தினாரோ அவ்வளவாக தம்முடைய ஆரோக்கியத்தை இழந்தார். ஆமாங்க. போதும் ஒரு நிமிஷம் சிஸ்டர். இப்ப பாருங்க என்ன சொல்றாருங்க பிரதர். அவர வியாதியஸ்ல சொஸ்தமாக்கும்போது, மத்த அற்புதங்கள் செஞ்ச மாதிரி, ஒருவேளை தண்ணீரை திராட்சையா மாத்துன மாதிரி இங்க செஞ்சுட்டாரான்னு கேட்டா, அப்படி செய்யல. ஒவ்வொருத்தருடைய வியாதிய அவர் சுகமாக்கும்போதும், அந்த பாதிக்கப்பட்ட நம்முடைய வியாதி யாருக்குள்ள வந்துச்சுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல வந்து, அவருக்குள்ள என்ன ஏற்படுத்துச்சுங்களா? பாதிப்பை ஏற்படுத்துச்சு அன்பான சகோதர, சகோதரி. ஒரு உதாரணம் கூட பிரதர் சொல்றாரு. படிங்க. இதற்கு சான்றாக ஒரு ஏழை விதவையை குறித்து வேதம் கூறுகிறதை கவனிக்கலாம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டிருந்தாள். எப்படிப்பட்ட விசுவாசம் அவளை இயேசுவிடம் கொண்டு வந்து நான் அவருடைய வஸ்திரத்தையாயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று கூறச் செய்தது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். வேதம் கூறுகிறது, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. போதும், போதும் சிஸ்டர். அப்ப அன்பான சகோதர, சகோதரிகள் ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறாரு. அதாவது எத்தன வருஷங்க? 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அதாவது ஸ்திரீகளுக்கு அந்த வேதனைய பத்தி நல்லாவே தெரியும் இல்லைங்களா? ஒருவேளை சகோதரர்களுக்கு அந்த வேதனை பத்தி தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஆனா, நாம புரிந்து கொள்ள என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை கிட்னி வேதனை வந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க? கிட்னி வேதனையோ, இல்ல வேற எதுவும் வேதனை வந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை அதுக்கு அதுக்கு ஈக்குவலா என்ன பண்ணலாம்? நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம். அப்போ பாருங்க இந்த 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 மாதிரி வேதனை வந்துச்சுன்னு சொன்னா தாங்க முடியுமா நம்மளால? நெறைய பேர் இதனாலேயே தற்கொலை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா?
வயித்து வலினாலேயே தற்கொலை பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அன்பான சகோதர, சகோதரிகள். அப்ப பாருங்க, இப்பேற்பட்ட கொடூரமான வியாதி எப்படி போச்சுங்களா அந்த ஸ்திரீக்கு? நான் போய் அவர வஸ்திர ஓரத்தைகளும் தொட்டால் நான் சுகமாவேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க? தொட்டிருக்கிறாங்க. தொட்டு என்ன ஆயிட்டாங்க அவங்க? சுகமாயிட்டாங்க. ஆனா ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, "என்னை யார் தொட்டது?" ஒருவேளை நாம அந்த இடத்துல இருந்தா என்ன யோசிச்சிருப்போம்? சரி என்ன இப்படி யோசிக்காம இவ்ளோ கூட்டமா இருக்கு. ஆளுக்கு நெருக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே தொட்டுட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. யார் என்ன தொட்டதுன்னு கேட்டாருன்னா, ஒரு மாரி பார்ப்போம் அவர. என்ன கேட்கிறாரு அவரு அப்படின்ட்டு இல்லைங்களா? ஒருவேளை சீஷன் கூட அந்த நாட்கள்ல என்ன பண்ணியிருக்கணும் அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்படிதான் பார்த்திருக்கணும் இல்லைங்களா? ஆனா அன்பான சகோதர, சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைய கேட்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஸ்திரீ விசுவாசத்தோட வஸ்திரத்த தொட்டபோது என்ன ஆயிருக்கு அவங்களுக்கு? அவங்களுக்கு சுகமாயிருச்சு. ஆனா அவங்களுக்கு இருந்துட்டு அந்த வியாதியோட வலி யாருக்கு போயிருச்சு? ஆண்டவராகிய இதனால தான் டக்குன்னு அவர் ஃபீல் பண்றாரு. சரீரத்துல அவருடைய சரீரத்துல மாற்றம் வருது. மாற்றம் வந்து சில விஷயங்கள புரிந்து கொண்டு கேட்கிறாரு. யார் என்னை தொட்டதுன்னு சொல்லி. நம்ம அன்பான சகோதர, சகோதரிகளே, அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வியாதியும் சுகப்படுத்தும் பொழுது, அப்படியே கைய வச்சுட்டு என்ன பண்ணிடலாம். இன்னைக்கு இன்னைக்கு பண்றாங்க பார்த்தீங்களா பேர் சபையில போதவர்கள். கட்சி எனக்கு கேன்சர் சுகமாச்சுன்னு சொல்றாங்களே, அந்த மாரி பண்ணிட்டாருங்களான்னு கேட்டா, அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, ஒவ்வொரு வியாதிய அவர் சுகப்படுத்தும்போது அவருக்குள்ள பாதிப்புகள் இருந்துச்சு. ஒருவேளை குருடர்கள சுகப்படுத்தும்போது ஒரு கண்ல சில பாதிப்புகள்லாம் இருக்கலாம். வந்திருக்கலாம். அந்த மாரி இதயம் பலவீனமானவர்கள சுகப்படுத்தும் பொழுது, அந்த மாரி முற்றிலுமாக கொடூரமான நோய்க்குள்ள போனவங்கள சுகப்படுத்தும் பொழுது, அவருடைய சரீரத்துல என்ன ஆயிடுச்சுங்க? பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சுருச்சு. அவர் பரிபூர்ண மனுஷன் தான். பரிபூர்ண மனுஷனா இருந்துட்டாலும் கூட, அவர் எத்தன பேர் சுகப்படுத்தினாருங்க? லிஸ்ட் போட முடியுமா நம்மளால? நம்ம ஒரு வசனம் கூட புரிந்து கொள்றதுக்கு படிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 17, 18, 19 படிங்களேன். யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதா ஸ்காரியோத்து என்பவர்களே, பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமமான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு தங்கள் வியாதிகளினின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலும் இருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியமடைந்தார்கள். அவ்விடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அவங்க இதுல கவனிக்க வேண்டிய வார்த்தைன்னு சொல்லி எதுன்னு பார்க்குறோம்னா, எல்லாமே முக்கியமான வார்த்தை தான். ஆனா இங்க நம்ம எத இது பண்றோம் அப்படின்னா, ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகையை தேடினார்கள். ஏன் அப்படின்னா, எதனால இப்படி தேடுறாங்க? அவர தொட்டாலே என்ன ஆகுது எல்லாத்துக்கும்? சுகம் கிடைக்கின்ற விஷயத்த கேள்விப்பட்டு பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர தொடுறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா வசனம் பாருங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தன் தொட விட்டாருங்களா இல்லைங்களா? என்ன புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா திரளான நபர்கள் என்ன பண்ணியிருக்காரு அவரு? சுஸ்தமாக்கி இருக்கிறார். ஒருவேள அவர் தொட விட்டிருந்தாரு அப்படின்னா, எத்தன பேர் சுஸ்தமாயிருப்பாங்க? லிஸ்ட் போட முடியாதுங்களா? அப்ப அத்தன பேரோட வியாதி யார் உடம்புல ஏறுச்சுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடம்புல. அப்ப அன்பான சகோதர, சகோதரி அதனோட பாதிப்பு எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? ஒரு புரிந்து கொள்றதுக்காக கேட்கிறேன். ஒருவேள அந்த மாரி வல்லமை, வரங்கள் இன்னைக்கு தேவன் குடுத்தாருன்னா, நம்மள்ல எத்தன பேர் ரெடியா இருப்போம்? பெயர் சபையில இருக்கும்போது எனக்கு ஆசை இருந்துச்சு. நான் யார் தலைமையில கைய வைக்கிறேனோ, அவங்க ஒரு தலைவலி என்ன ஆயிரணும்? சுகமாயிரணும் ஆண்டவரே அப்டின்ட்டு. ஒருவேளை இப்ப அந்த வரத்த குடுத்தாருன்னா, நான் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன். சந்தோஷப்பட்டு முன்னாடி போறதுக்கு தயங்குவேன். ஏன்? ஏன்னா நான் போய் கைய வச்சேன்னா, அவங்க சரியாயிருவாங்க. அவங்க தலைவலி எனக்கு வந்துரும். அப்ப அப்போஸ்தலர் சொஸ்தப்படுத்துனாங்களே, அவங்க எப்படி சொஸ்தப்படுத்தியிருப்பாங்க? தன்னோட தலையினுடைய வழியில தான் யாரும் போனாங்க? அவங்களும் போனாங்க. அப்ப தலை என்ன அனுபவத்துக்குள்ள போனோ, அதே அனுபவம் யாருக்கும் வந்திருக்குங்க? அப்போஸ்தலர்களுக்கும். அப்ப அவங்கலாம் ஏதோ அப்படியே வரங்கள அப்படி அப்படியே சூப்பரா பயன்படுத்துறாங்க அப்படின்னு புரிதல் தவறானது அன்பான சகோதர, சகோதரியே. தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து தான் அவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிறர சுஸ்தப்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அப்போ அதிசயம், அற்புதம் செய்ற வரம் ரொம்ப ஈஸிங்களா? ரொம்ப எளிமையா இயேசு செஞ்சுட்டாருங்களான்னு கேட்டா, இல்லை அன்பான சகோதர, சகோதரி. அவர் சிலுவை மரணத்துக்கு போறதுக்கு முன்பதாகவே, அநேகருடைய அக்கிரமங்களையும், வியாதிகளையும் என்ன ஆரம்பிச்சுட்டார் சரீரத்துல? சுமக்க ஆரம்பிச்சுட்டார். அதனாலேயே அவருடைய ஆரோக்கியம் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, மரணத்துக்குள்ள போக ஆரம்பிச்சுருச்சு. பாருங்க இத குறித்து பிரதர் ரசல் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க எல்லாத்தையும் படிச்சா நமக்கு டைம் பத்தாது. இருந்தாலும் நான் சுருக்கமா சொல்லிர்றேன். பிரதர் அந்த வசனம் ஒண்ணு படிங்களேன்.
ஏசாயா 53:4. முதல்ல நம்ம தமிழ் பைபிள்ல படிங்களேன். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஈஸி ரீட். இதையும் படிங்க. ஈஸி ரீட். உண்மையிலேயே அவர் நம்முடைய நோய்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் தம்முடையதாக எடுத்து சுமந்து கொண்டார். ஆனால் நாமோ அவர் தேவனால் தண்டிக்கப்பட்டு பாடுபடுகிறார் என்று தவறாக நினைத்தோம். அவங்க மேல வரிகள் பார்க்கும்போது எப்படி இருக்குங்க? உண்மையிலேயே அவர் நம்முடைய நோய்களையும், துக்கங்களையும், வேதனைகளையும் தம்முடையதாக எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டார். அப்படின்னா அநேகருடைய வேதனை என்ன பண்ணிட்டாருங்க அவரு? தன் மேல ஏற்றுக்கொண்டார். அதனால தான் ஒவ்வொரு நாள் இரவும் அவர் தேவ சமூகத்துக்கு ஏன் போனார் அப்படின்னா, அவ்வளோ விளைவினைகள் மத்தியில பலனை வாங்குறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துக்கு அவரு போனார் அன்பான சகோதரர். இப்ப பாருங்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 3 வருட உடன்படிக்கையின் வாழ்க்கையின் ஆரம்பத்திலே என்ன ஆயிட்டாருங்க? கொஞ்சம் கொஞ்சமா பலியாக தன் ஜீவனை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப ரசல் தொடர்ந்து எழுதும்போது என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஆ அதாவது மனுஷனுக்கு தேவன் என்ன தண்டனை கொடுத்தாரு? செத்துக்கொண்டே சாவாய்ன்னு சொல்றாங்களா? அதே மாரி தண்டனைக்குள்ள யாரும் போய்ட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் போ வேண்டி இருந்துச்சு. அவரும் செத்துக்கொண்டே சாகிற அந்த அனுபவத்துக்குள்ள போ வேண்டியிருந்ததுனால தான், அவர் உடன்படிக்கை செய்த நாள்ல இருந்து அவருடைய சரீரத்தில என்ன ஆச்சுங்க? பலவிதமான வியாதி வேதனைகள அவரு சுமக்க ஆரம்பித்தார் அன்பான சகோதர, சகோதரி. பாருங்க ஒரு நம்ம கண்களுக்கு தெரியும்படியா ஒரு படம் போட்டு காமிச்சு, இயேசு கிறிஸ்து சரீரத்தில இவ்ளோ வியாதிகள் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு படம் போட முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, அதில எங்கேயாச்சும் உடல் உறுப்புகள காமிக்க முடியுமா அவருக்கு? எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ஒட்டுமொத்த வியாதிகள், பலவீனங்களா தான் இருக்கும் அன்பான சகோதர, சகோதரி. அதனால தான் ஏசாயா புஸ்தகத்தில பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணாருங்க? நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார். அப்ப அதோட அர்த்தம் பார்க்கும் பொழுது, அவர் உடன்படிக்கை செய்த நாள்ல இருந்து என்ன ஆயிட்டாருங்க? நாம என்ன பொறுத்தல இருந்தோம் அப்படின்னா, அவர் சிலுவையில இருக்கும்போது என்ன பண்ணாருங்க? எல்லா நோயும் இந்த நோய்களுக்கான நோய சுமந்தார் இல்ல. நோய்களுக்கான அந்த பாவத்துக்கான பதிவு பண்ண சுமந்தார்ன்னு விசுவாசிச்சோம். ஆனா பிரதர் ரசலோட எழுத்துக்கள பார்க்கும்பொழுது தான் ஒரு உண்மை தெரியுது. சொல்லர்த்தமாகவே, லிட்டரலாகவே ஒவ்வொரு வியாதியும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு அப்படின்னா, தன் சரீரத்தில வாங்கிட்டார். அப்ப இன்னைக்கு நமக்கு சரீரத்தில எந்த வலி வந்தாலும் இயேசு கிறிஸ்து தெரியுமா? அந்த வலியினுடைய வீரியம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாதுங்களா? ஏன் அப்படின்னா, பிராக்டிகலா என்ன பண்ணாருங்க அவரு? அனுபவிச்சார் அன்பான சகோதர, சகோதரி. அதனால நமக்கு வியாதனை வரும்போது, வியாதி வரும்போது, வேதனை வரும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கஷ்டம் தான், கஷ்டம் தான். ஆனா என்ன ஒரு ஆறுதல் அப்படின்னா, இந்த வலி எப்படிப்பட்டதுன்னு நான் உணர்ற மாதிரி யாருக்கு தெரியும்? என் ஆண்டவருக்கு தெரியும். அவர் சித்தப்படியே என்னை நடத்துவார்ன்னு சொல்லி அவர் கருத்துல முழுமையா ஒப்பு கொடுத்து என்ன பண்ணலாம்னா, சந்தோஷமாக இந்த ஓட்டத்துல ஓடலாம் அன்பான சகோதர, சகோதரி. பாருங்க தொடர்ந்து இத நீங்க வீட்ல போய் நேரம் இருந்தா படிச்சு பாருங்க. அது ரொம்ப அருமையா எழுதியிருப்பாரு. எப்படி இயேசு கிறிஸ்து பலவீனங்களை சுமந்து கொண்டார்ன்னு சொல்லிட்டு. அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்து அவர் பரிசுத்த ஆவிய அதிகமா வாங்கியிருந்தாலும் கூட, அதன் மூலமாக ரொம்ப எளிமையா எதனா பண்ணிட்டாரா? அற்புத அதிசயங்கள் பண்ணிட்டாரான்னு கேட்டா, அப்படி இல்ல. மாறாக தன்னையே செலவழித்து, தன் ஜீவனையே குடுத்து தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, அநேகர் என்ன பண்ணாருன்னா சொஸ்தமாக்குனார். கடைசியில என்ன ஆனார்ன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, தன்னுடைய ஒரு சொட்டு ரத்தத்த கூட தனக்குன்னு வைத்துக்காம என்ன பண்ணாருன்னா, மரித்தார் அன்பான சகோதரர். பாருங்க அவ்வளோ மகிமைக்கு சொந்தக்காரர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில எப்படி பிறந்தாரு? ஒரு குழந்தையாக ஸ்திரீயின் வயித்துல நிர்வாண கோலத்துல என்னாருங்க? மத்த மனுஷங்க பிறக்கிற மாதிரியே வந்து பிறந்தார். கடைசியில சிலுவையில மரிக்கும்போது எப்படிதான் மரிச்சாருங்க அவரு? நிர்வாண கோலத்துல தான் மரிச்சார். ஒருவேளை கூகுள்ல போயிட்டு இது உண்மைதானா? நிர்வாணமா தான் அவர சிலுவையில அறைஞ்சாங்களா? இது ரோமர்கள் சட்டத்துல இது அனுமதிக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது, வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது உண்மைதான்னு சொல்றாங்க. இது உண்மைதான். உண்மையின் ஏன்னா 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 ரோமர்கள் அப்படிதான் பண்ணுவாங்களாம். அவங்க ஒருத்தர தண்டிக்கிறாருன்னா அப்படிதான் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி ஒரு இழிநிலைக்குள்ள தான் யாரும் போனதா நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் போனாங்க அன்பான சகோதர, சகோதரி. பாருங்க இப்ப அது சுவிசேஷம் படிக்கும் பொழுது நெறைய ஸ்திரீகள் அதாவது மத்தேயு, மார்க், லூக்கால படிக்கும்போது தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பதிவுகள் இருக்கு இல்லைங்களா? நமக்கு ஒரு சகோதரர் கூட ரீசென்ட்டா சொன்னாரு இல்லைங்களா? ஒரு வேளை இயேசு கிறிஸ்து நிர்வாணமா இருந்ததுனால தான் அவங்கள என்ன பண்ணல? பக்கத்துல அனுமதிக்கல அப்படின்ட்டு. ஆனா யோவான் சுவிசேஷம் படிக்கும்பொழுது பக்கத்துல யார் யாருன்னு எந்த வசனம் இருக்குது? மரியாள் இருந்தாங்க. இன்னும் சில ஸ்திரீகள் இருந்தாங்க இல்லைங்களா? அப்போ அப்போ முரண்படுற மாதிரி நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஆனா அன்பான சகோதர, நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கப்பட்டவங்கள வேணா என்ன பண்ணியிருக்கலாம்? அவர் பக்கத்துல வர்றதுக்கு அனுமதி குடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது அன்பான சகோதர, சகோதரி. அப்படி இருக்கும் பொழுது, அவ்வளோ மகிமையில இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்ப என்ன ஆயிட்டாருங்க? மகிமைலாம் தொறந்து நமக்காக என்ன பண்ணாருன்னா, சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அன்பான சகோதர, சகோதரி. சரி இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய
சிலுவைய ஜீவன குடுக்கறதுக்கு முன்னாடி சீஷர்கள்ட்ட ஏதாவது சொன்னாங்களா? நான் மரிக்க போறேன்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாருங்களா? கொஞ்ச நாள்ல நான் மரிச்சுருவேன். என்ன வந்து என்ன பண்ணுவாங்க? அவமானப்படுத்தி சிலுவையில அறைஞ்சிருவாங்கன்னு சொன்னாருங்களா? சொன்னார். ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம். எங்க அப்டின்னா, ஆ மத்தேயு 20, 17, 18, 19. இல்லாட்டி இயேசு படிங்க, படிங்க சிஸ்டர். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீசரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவரை மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்து, அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3 நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். ஆமாங்க. ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்பதாகவே அவருக்கு தேவன் வெளிப்படுத்திட்டாரு. எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து அவமானங்கள் வாங்கி சிலுவையில மரிக்க போறாருன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த விஷயத்த யார்ட்ட சொல்றாரு? சீஷர்கள்ட்ட சொல்றாரு. சீஷர்கள் இந்த விஷயத்த உள்வாங்குனாங்களான்னு கேட்டா, ஓரளவு கொஞ்சம் உள்ள போச்சு. அதனால தான் பேதுரு கூட என்ன பண்றாங்க, தனியா இயேசு கூட்டிட்டு போயிட்டு, இப்படி உங்களுக்கு ஆகக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா, முழுதுமா உள்வாங்குனாங்களான்னு கேட்டோம் அப்படின்னா, முழுதுமா உள்வாங்கல அன்பான சகோதர, சகோதரி. ஆனா இயேசு தொடர்ந்து விஷயத்த என்ன பண்ணாருன்னா, சொல்லிக்கிட்டே தான் இருந்தார் சீஷர்கள்ட்ட. இன்னும் வேறு சில சுவிசேஷ புஸ்தகங்கள் படிக்கும்பொழுது, தாராளமாய் சொன்னார்ன்ற வார்த்தைகள் தான் வரும். தான் மரிக்கப் போற விஷயத்த குறிச்சு, தாராளமாய் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட சீஷருடைய உள்ளத்துக்குள்ள அந்த வார்த்தை என்ன ஆகலங்க. அவ்வளவாக போக வேண்டிய அளவுக்கு போல. காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்ற விதத்துல சொல்லலையா? அப்படி இல்ல. வசனம் சொல்லுது தாராளமாய் சொன்னார் அப்படின்னு. ஆனா, அத ஏத்துக்கிற தன்மையில சூழ்நிலையில யாரும் இல்லங்க. அத பத்தியே சிந்திச்சு பார்க்கறதுக்கு இவங்க என்ன பண்ணல? முன் வரல. அதனால தான் அதனுடைய ஆழத்த அவங்களால என்ன பண்ண முடியாம போயிருச்சு. புரிந்து கொள்ள முடியாம போயிருச்சு. ஏன் அப்படின்னா, சீஷருடைய எண்ணமெல்லாம் எதுல இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, சீக்கிரம் அவர் ராஜாவா ஆகணும். நாங்கலாம் கூட இருந்து என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யணும். இதுவே தான் அவங்க மைண்ட அப்படியே ஆட்கொண்டதா இருந்ததுனால, அவருடைய மரணத்தை குறிச்ச செய்தி யாருக்குள்ள போல? சீஷர்களுக்குள்ள. குறிப்பா சொல்லணும்னா சகோதரர்களுக்குள்ள என்ன பண்ணல அப்படின்னா, அவ்வளவாக போகவில்லை அன்பான சகோதர, சகோதரிகளே. சரி ஒருவேள சகோதரிகள்ட்ட இயேசு இத பத்தி சொல்லியிருப்பாருங்களா? ஏன்னா சகோதரிகள் எல்லாம் என்ன மைண்ட்ல இருக்கிறாங்க? நாங்க அவர் கூட இருந்து என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யணும்ன்ற மைண்ட்ல இருக்கிறாங்க. ஒருவேள சகோதரிகள் அவங்க அந்த மாதிரி மைண்ட்ல இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அது ஆசைன்றது எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யும். ஒரு ஸ்திரீ கூட வந்து கேட்டாங்க இல்லையா? "உங்க பக்கத்துல யோவானும், யாக்கோபும் இருக்குன்னு" சொல்லி கேட்டாங்க இல்லைங்களா? அப்ப அன்பான சகோதர, சகோதரிகள் ஆனாலும் கூட சில ஸ்திரீகள் வந்து இயேசுவின் வார்த்தையிலேயே ரொம்ப கவனமா இருந்துட்ட ஸ்திரீகள்லாம் இருந்தாங்க இல்லைங்களா? அப்ப கேள்வி என்ன அப்டின்னா, இப்படி தான் மரிக்கப் போற விஷயத்த சீஷர்கள தனியா கூப்பிட்டு சொன்னாருன்னு வசனம் இருக்கு இல்லைங்களா? இதே மாதிரி ஸ்திரீகள்ட்ட சொல்லியிருப்பாருங்களா? அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாங்க? சகோதரிகள்ட்ட சொல்லியிருப்பாருங்களா? ஆமா, இல்ல. ஒருவேளை இருக்கலாம். வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன். இல்ல பிரதர்ன்னு யார சொல்றீங்களா? எதுக்கு நாங்க இல்லன்னு சொல்லி நீங்க வசனத்த காமிக்க? எதுக்கு அதனால அமைதியா இருந்துக்கணும்னு சொல்றீங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே கண்டிப்பா ஸ்திரீகள்ட்ட என்ன பண்ணாருங்க அவரு? சொன்னார். நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 31லிருந்து 34 வரைக்கும். ஆ 18ஆம் அதிகாரம் 31லிருந்து 34 வரைக்கும். பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். சிஸ்டர் எப்படியெனில் மன்னிக்கணும். லூக்கா 24 படிங்களேன். 24, 6, 7, 8. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். தொடர்ந்து படிங்க. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும், சிலுவையில் அறையப்படவும், 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டுமென்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்குச் சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அடுத்த வசனம் சிஸ்டர். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, போதும் சிஸ்டர். அப்ப என்ன புரிஞ்சுக்கலாங்க? யார்ட்ட தூதன் பேசிட்டு இருக்கிறாரு? அங்க இருந்துட்டு ஸ்திரீகள்ட்ட பேசிட்டு. அப்ப என்ன ஞாபகப்படுத்துறாரு? அவர் கலிலேயால இருந்தபொழுது, இந்த மாதிரி நான் மரிச்சு 3 நாள் உயிரோட எழுப்பேன்னு சொன்னார் இல்லையா? அத நீங்க நினைவு கூருங்கன்னு சொல்றாரு. அவங்களும் என்ன பண்ணாங்களாம்? ஆமால, சொன்னார்ல அப்படின்னு என்ன பண்றாங்களா? நினைவு கூர்ந்துன்னு சொல்லி பார்க்குறோம் அன்பான சகோதர, சகோதரி. அப்ப இயேசு கிறிஸ்து தனியா சீஷர்கள மாத்திரம் கூப்பிட்டு அவங்களுக்கு மாத்திரம் என்ன பண்ணலங்க?
சொல்லல. மாறாக யார்ட்ட தான் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அவரை யாரெல்லாம் விசுவாசி ஏற்றுக்கொண்டிருந்தாங்களோ, அவங்க எல்லார்ட்டயும் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல மரிக்கப் போகிறேன். அது சாதாரண மரணம் இல்ல. பல பாடுகள் பட்டு, அவமானங்கள் பட்டு, வாரினால் அடிக்கப்பட்டு, சிலுவையில தான் என்ன பண்ண போறேன் நானு, மரிக்கப் போறேன்னு சொல்லியிருந்தாரு. மரணத்த மட்டும் பதிவு செய்யல. உயிர்த்தெழுதலையும் என்ன பண்ணியிருந்தாங்க, பதிவு செஞ்சிருந்தாரு. நம்ம பாடத்துக்கு என்ன எடுத்துக்கலாம்னா, மரணத்த மாத்திரம் என்ன பண்ணலாம்னா, எடுத்துக்கலாம். ஏன்னா மரணம்ன்றது ஃபர்ஸ்ட் நடக்கணும் இல்லைங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, இப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள சகோதரர்கள், அதாவது 12 அப்போஸ்தலர்கள் அந்த அளவுக்கு கவனத்துல எடுத்துக்கல. ஆனா யார் கவனத்துல அதிகமா எடுத்திருப்பா? ஸ்திரீகள் எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஸ்திரீகள்ட்ட ஒரு விஷயம் போட்டோம் அப்படின்னா, அந்த விஷயத்த அப்படியே யோசிச்சு, யோசிச்சு அரைக்கிறதுல அவங்க நம்பர் 1ன்னு சொல்லலாம். நான் கெட்ட விஷயத்த சொல்லல. நல்ல விஷயத்த தான் என்ன பண்றேன் அப்படின்னா, சொல்றேன். ஏன்னா நீதிமொழியில கூட வசனம் இருக்குது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை புருஷன் வீட்டை கட்டுவான்னு என்ன பண்ணல? சொல்லல. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்ப அன்பான சகோதர, சகோதரி இப்படி பார்க்கும்பொழுது கர்த்தர் இயேசுவின் தாய்க்கு இந்த விஷயத்த சொல்லும்போது, அவங்க இத அப்படியே மத்த அப்போஸ்தலர் மாரி கண்டு காணாம விட்டுருப்பாங்களா? வாய்ப்பில்ல. ரொம்ப ஆழமா யோசிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதே மாரி கர்த்தருடைய அன்பான சீஷர் லாசரு அவருடைய சகோதரி மரியாள். பாருங்க பிரதருடைய நம்ம மூத்த சகோதரர் அசலுடைய எழுத்துக்கள்ல பார்க்கும்பொழுது, நம்பர் 1 பைபிள் ஸ்டூடண்ட் அந்த நாட்கள்ல யாருதான்னு சொல்லி பார்க்கிறோம்னா, மரியாள் தான். மரியாள் தான் இருந்திருக்காங்க. அன்பான சகோதர, சகோதரிகளே. கர்த்தர் இயேசு அடிக்கடி ஏன் அவங்க வீட்டுக்கே போனாரு அப்படின்னா, ஏன்னா இயேசுகள் சொல்ற விஷயங்கள உள்வாங்குற திறன் யார்கிட்ட அதிகமா காணப்படுதுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, மரியாள் கிட்ட தான் காணப்படுச்சு அன்பான சகோதர, சகோதரி. அதனால தான் இயேசு கிறிஸ்து வார்த்தையின் மூலமா நற்சாட்சி கூட வாங்குனாங்க. நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாங்க. இவங்க செஞ்ச அந்த காரியம், அதாவது அவருடைய சிரசுல, அதோட சரீரத்துல அந்த எண்ணெய் ஊத்துன விஷயம் வந்து என்றென்றைக்குமே சொல்லப்படும்ன்னு சொல்லி என்ன பண்ணாரு அப்படின்னா, சொன்னார் இல்லைங்களா? அப்ப இந்த அளவுக்கு நற்சாட்சி பெற்றாங்க யாருங்க? மரியாள். அப்ப சகோதரர்கள், அப்போஸ்தலர்கள் விசுவாசிகள். ஆனா யார் விசுவாசிச்சா? ஸ்திரீகள் விசுவாசிங்க. எப்படி விசுவாசிங்கன்னு சொல்றீங்க அப்படின்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர்த்தெழுந்தப்ப போன சகோதரிகள்ல யார் யாருன்னு இல்லன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் இயேசுவின் தாய் இல்ல. லாசருடைய சகோதரி மரியாள் அவங்கன்னா, அங்க போல அன்பான சகோதர, சகோதரிகளே. பாருங்க இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்குது. என்ன அப்படின்னா, ஆ லாசரு மரிச்சாரு இல்லைங்களா? மரிச்சு எத்தன நாளுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவ உயிர் எழுப்புனாரு? 4 நாளுக்கு அப்புறம். ஏன் செஞ்சாரு இத? மரிச்ச உடனே போய் எழுப்பியிருக்கலாம் இல்லையா? ஏன் செஞ்சாருன்னு கேள்வி கேட்டோம்னா, சில லிஸ்ட் போடலாம். எல்லாமே சரியான பதிலா தான் இருக்கும். ஆனா, இன்னொரு கோணம் பார்க்கும்பொழுது, ஏன் 4 நாள் கழிச்சு போய் அவர உயிரோடு எழுப்பினார்ன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, அன்பான சகோதர, சகோதரிகளே, தான் மரிக்கப் போகின்ற விஷயத்த யார்கிட்ட சொல்லிட்டுருக்காரு இயேசு கிறிஸ்து அந்த டைம்ல? சகோதரர்கள்ட்டயும் சொன்னாரு, சகோதரிகள்ட்டயும் சொன்னாரு இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது, அந்த விஷயத்த கவனமா உள்வாங்குன விஷயத்துல சகோதரர்கள் அநேகர் தவறு செஞ்சுட்டாங்க. ஆனா, ஸ்திரீகள்ல சில பேர் தவறு செஞ்சிருக்க வாய்ப்பில்லன்னு தான் நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த லாசருடைய சகோதரி மரியாள். ஏன்னா, அவங்க இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருந்தாங்க இல்லைங்களா? அப்ப இவங்க விசுவாசிகள இயேசு கிறிஸ்து மரிக்கப் போறேன்னு சொன்னத, யாரு விசுவாசத்திற்கு அதிக வாய்ப்பு இருக்கு? லாசருடைய சகோதரி இல்லைங்களா? ஏன்னா என்ன காட்சிய பிராக்டிகலா இயேசு செஞ்சு காமிச்சாரு அவங்க வீட்ல. லாசரு சொன்ன மாதிரியே லாசரு இறந்துட்டாரு. 4 நாள் கழிச்சு என்ன ஆயிட்டாருங்க? இப்ப இயேசு கிறிஸ்து மரியாள்ட்ட என்ன சொல்லியிருந்திருப்பாரு? நான் மரிக்கப் போறேன். 3 நாள் கழிச்சு என்ன ஆயிருவேன்? இந்த விஷயத்த யார் நல்லா உள்வாங்கியிருப்பா? மரியாள் உள்வாங்கியிருப்பா. அப்ப சொன்னபடியே இயேசு கிறிஸ்து என்ன ஆனாருங்க? மரிச்சார். இந்த விசுவாசம் யாருக்கு இருந்துச்சு? இது இது பார்த்து விசுவாசம் யாருக்கு ஏற்பட்டிருக்கும்? மரியாளுக்கு ஏற்பட்டிருக்கும். அப்ப சொன்னபடியே மரிச்சவர் சொன்னபடியே உயிர்த்தெழுவார்ன்னு நம்பியிருப்பாங்களா மாட்டாங்களா? சரி இப்ப உயிர்த்தெழுதல் கூட நம்ம பார்க்க வேணாம். மரணத்த பத்தி மட்டும் பார்க்கலாம். இப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, அப்படி இருக்கும்பொழுது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட கடைசி ஆசைன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தான் மரிக்கப் போகிற விஷயத்த தன்னுடைய சீஷர்கள் என்ன பண்ணணுங்க? அறிந்து கொன்ற நோக்கத்துல தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர்கள்ட்ட காரியங்கள மறைக்காம நம்ம ஷேர் பண்ணாரு. ஆனா, சகோதரர்ட்டருந்து கிடைக்க வேண்டிய ஆறுதல் யாருக்கு கிடைக்கல அந்த டைம்ல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைக்கல. மாறாக எங்கிருந்து ஆறுதல் கிடைச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, சகோதரிகள் சில ஸ்திரீகள்ட்ட யார் யார்ன்னு நமக்கு லிஸ்ட் போட முடியாது. சில விஷயமானவங்க இருக்கிறாங்க. அதனால தான் தான் சிலுவை மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாள் பெரிய விருந்து எங்க ஆயத்தம் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த லாசருடைய வீட்ல அன்பான சகோதர, சகோதரிகளே. பாருங்க அந்த ஸ்திரீ லாசருடைய சகோதரி மரியாள் வந்து அந்த தைலத்த அவர் மேல ஊத்துறாங்க அப்படின்னா, புரிந்து கொள்ளாம ஊத்தியிருப்பாங்களா? ஒருவேளை சில வேத ஆராய்ச்சியாளர்கள் வந்து, ஒருவேளை இயேசுவின் மரணத்த அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கலன்னு சொல்லி எழுதுறாங்க. ஆனா சம்பவத்த நம்ம ஆழ்ந்து தியானிச்சு பார்க்கும் பொழுது, சும்மா அவ்ளோ வெளியேற்பட்ட தைலத்த வந்து புரிஞ்சுக்காம கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லன்னா, ஊத்தியிருக்க வாய்ப்பில்ல. அவங்க புரிந்து கொண்டவாறே, உள்வாங்கினவாறே, இயேசு கிறிஸ்து தான் மரிக்கப் போறேன்னு சொன்ன விஷயத்த நம்பினவாறே, முழு விசுவாசம் வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர அடக்கம் பண்றதுக்கு அடையாளமா இருக்கும்படியாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த அந்த தைலத்த வந்து ஊத்துனாங்க அன்பான சகோதர, சகோதரி. தன்னுடைய விசுவாசத்த எதன் மூலம் காமிச்சாங்க அவங்க?
கிரியின் மூலமாக காமிச்சாங்க அன்பான சகோதர சகோதரன். இப்ப பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி நேரங்களில அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக கொண்டு வந்துட்டு ஒரு பாத்திரம் நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா, லாசருடைய சகோதரி மரியாளை சொல்லலாம் அன்பான சகோதர சகோதரி. இப்படியாக இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படியாக தன்னுடைய எல்லா மகிமையும் விட்டு இந்த பூமிக்கு அடிமையின் ரூபத்துல பூமிக்கு வந்து இந்த பூமியிலையும் சொகுசான வாழ்க்கை வாழாம தன் விருப்பப்படியெல்லாம் வாழ்க்கை வாழாம எப்படி வாழ்ந்துட்டான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் அன்பான சகோதர சகோதரி. அப்படி வாழ்ந்து கடைசியில சிலுவையின் மரணம் பரிந்து அவர் என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, தன்னுடைய ஜீவனை கொடுத்தாருன்னு பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரி. இப்ப ரசல் சொல்லும்போது அடி மண்டி வரை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்களா, அந்த பாடுகளை வந்து உரிந்து குடித்தார்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப ஏதோ அந்த சிலுவைக்கு போய் அல்லது சிலுவைக்கு முன்னாடி சாட்டையில அடி வாங்கின போது தான் அவர் சரீரத்துல வேதனைக்குள்ள போனாருன்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, அப்படி இல்ல. அவரு உடன்படிக்கை செஞ்ச நாள்ல இருந்தே, வியாதிகளை சொஸ்தமாக்குற நாள்ல இருந்தே அவர் சரீரம் என்ன ஆயிடுச்சுங்க, தீக்காக ஆரம்பிச்சிருச்சு அன்பான சகோதர சகோதரிகளே. இப்படியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அவர் மீது முழு அன்பு வைத்தவராக மாத்திரமல்ல, நம் மீதும் இந்த உலக முழுவத்தின் மீது முழு அன்பு வைத்தவராக விலக்கு, அதாவது வெளியேறப்பட்ட மகிமையிலும் துறந்து அடிமையின் ரூபத்துல வந்து என்ன பண்ணாருங்க, கடைசி வரைக்கும் வாய் பேசாத ஆட்டுக்குட்டியை போல நமக்காக மரணத்தை சந்தித்தார் அன்பான சகோதர சகோதரி. இப்படியாக அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற இந்த அருமையான நாட்கள்